ஓகே, இட்ஸ் பிகின் வித் another வீடியோ. இன்றைக்கி வந்து என்னென்னா, லெட்டரை போய் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. இன்றைக்கி வந்து அதாவது என்னென்னா, ஹெட்ஃபோன் வந்து பிஞ்சு போயிடுச்சு. ஒன்று ஒரு ஹெட்ஃபோன் வாங்கலாம். அப்புறம் அதை அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ இருக்குன்ட்டு. முதல்ல வாங்குறது எப்படி இருக்குன்னே தெரியல. ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா வந்து நேராக போய் போஸ்ட் ஆஃபீஸ் போய் அந்த லெட்டர் வந்து போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புது பஸ் ஸ்டாண்டு இல்லை பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கணும். ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. அதான் ரோடு ஓட்டுறாங்க. ரோடு போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. கிளைமேட் ஃபுல்லாக க்ளவுடியாக இருக்குது. செம்மையான கிளைமேட்டு. செம்ம கிளைமேட்டு. காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டு இருந்துருக்குது. அதனால தான் சீக்கிரம் போக முடியல. முன்னாடி நான் 10 மணிக்கே போயிருக்கேன். மணி எவ்வளோ ஆச்சு? 12 மணி ஆகிடுது. ஹெட்ஃபோன் முடிஞ்சால் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். நான் செஞ்சதை அன்பாக்ஸ் பண்ணுற மாதிரி ஹெட்ஃபோன்லாம் நான் எதுவும் வாங்க போகிறதில்லை. சும்மா என் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹெட்ஃபோனை பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். அங்கே போய் பரவாயில்ல தெரியும் இந்த மாதிரி ஹெட்ஃபோன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து பாக்ஸோடு கொடுத்தாங்கன்னா அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். இல்லாட்டி நார்மலாக அது அன்பாக்சிங் வீடியோவாக இருக்காது. ரோடு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். கிட்ட வந்தாச்சு. நல்லா போஸ்ட் போட்டாச்சு. கிளம்ப வேண்டியது. போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையா வகையில் போஸ்ட் போடலாம் போல. ஸ்பீட் போஸ்ட்டு, பெரிய போஸ்ட், நார்மல் போஸ்ட், நான் வந்து ஸ்பீட் போஸ்ட் போட்டிருக்கேன். பரவாயில்ல, ரேட் கம்மி தான். 41 ரூபா இன்னும் வாங்கிடுவாங்க. எனக்கு என்ன டவுட்னா, இப்போ வந்து நார்மல் போஸ்ட் போட்டாலே வந்து 15 நாளில் போயிடுது. ஸ்பீட் போஸ்ட் போட்டால் வந்து அவங்க 15 நாள் தான் வாங்கிக்கிறாங்க மேக்ஸிமம். என்ன கணக்குன்னு எனக்கு தெரியல. ரெண்டுமே ஒரே டைம் தான். அதில் என்ன ஸ்பீட் போஸ்ட் நார்மல் போஸ்ட்னு தெரியல. சரி, எனக்கு 20ஆம் தேதி வரைக்கும் தான் டைம் கொடுத்துக்கிறாங்க காலேஜில். ஸ்பீட் போஸ்ட்டே போட்டு விட்டேன். 2 நாளில் போயிடும். It's not a game, it's a rich thing. அவ்வளோதான், ஹெட்செட் வாங்கியாச்சு. பட் என்ன பண்ணுறதுன்னா அதை அன்பாக்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குமா என்ன தெரியல. ஓப்பன் பண்ணலாம் என்ன ஹெட்செட்டை. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாம்சங் பிராண்டாக ஓப்பன் பண்ண முடியாது. ஹெட்செட் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்க முடியாது. சாம்சங் பிராண்டை நம்ம வாங்கி போட்டு வீட்டில் அன்பாக்ஸ் பண்ணி நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். பட் 6 மந்த் வாரண்டி இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் போய் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம மெயின் ரோட்டில் வந்ததை விட இப்போ அவுட்டரில் போகிறாங்க.
லெஃப்ட்டு ரைட் அது ஹெட்செட்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னொருத்தர் வாங்கி கேட்டு பார்த்தேன். அதாவது ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு ஹெட்செட் வாங்கி கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரேட்டெலாம் அதிகம்ல. மேக்ஸிமம் சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க எல்லாத்தையும் மற்ற மொபைல் யூஸ் பண்ணுறவங்க இருந்தாலும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நான் இது வரைக்கும் இதோட பழைய மாடல் யூஸ் பண்ணிட்டேன் சாம்சங். அதாவது இயர் பீஸ் வந்து இல்லாமல் ஃபுல்லாக அட்டாச்சாக இருக்கிறது அந்த மாதிரி ஹெட்செட்டு. பட் இப்போ வந்து இயர்பீஸோட இதில் வந்து சாம்சங் ஏகேபியில் இருக்கிறாங்க. பட் அது ரேட் அதிகம் வந்து 3000 வரைக்கும் போகும். 3300 ஏகேஜி டூப்ளிகேட் இருக்குது. டூப்ளிகேட் வந்து நிறைய இது சாம்சங் இன்னும் நார்மலாக எந்த பிராண்ட் அது வெளியே தெரியாது. அது வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் எல்லாமே ப்ராடக்ட் அவன் ஒரிஜினல் இருக்காது. மற்ற ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் எதுலேயே மொபைல் வைக்கல வரும்போது மொபைல் ஈஸியாகிடுச்சு யூஸ் பண்ணுறது. பட் மொபைல் வச்சுருந்தா சார்ஜ் ரொம்ப போகும். வைஃபை கிடைக்கிறதுனா மோஸ்ட்லி சார்ஜ் வரையும் தேவை விளையாடு. இதோட மந்த் ரிவ்யூ யூசேஜ் ரிவ்யூ வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது யூஸ் பண்ணக்கு எப்போ இருக்குது ஆல்ரெடி இத்தனை ரைடு இத்தனை ரைடைம் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ரைடு வந்து பெருசாக யூஸ் போகல. ஒரு 2 ரைடு இருக்குது. அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டே சொல்கிறேன்னா இல்லை இன்னும் கொஞ்சம் நாள் போட்டு இன்னும் ரைடு போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது என்னென்ன டேஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறோம்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்படியே அவுட்டரில் வந்தாச்சு. பக்கம் தான் வீடு. இது மாதிரி போவோம். காலையில் ஃபுல்லாக செம்ம கிளைமேட்டாக இருந்துச்சு. இப்பயும் நல்லா தான் இருக்குது. ஃபுல்லாக க்ளவுடியாக கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா க்ளவுடாக இருக்குது. தமிழ்நாட்டில் என்ன தான் வந்து லாக்டவுனில் இருந்தாலும் திருப்பூரில் மட்டும் ஒர்க்கு போய்கிட்டே தான் இருக்குது. ஓகே வீட்டுக்கு போய் கட்டுக்கிறேன். அவ்வளோதான் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து வாங்கிட்டு வந்த ஹெட்செட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அன்பாக்சிங் வந்து அதில் ரொம்ப நிறைய இடம் ஆல்ரெடி எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஹெட்செட் தான். சும்மா அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுறதுனால கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து அன்பாக்சிங் பார்க்கலாம். இதுதான் வந்து வாங்கிட்டு வந்த ஹெட்செட்டு. சாம்சங் பிராண்ட் தான். தெரியுதான்னு தெரில. சன்லைட் அதிகமாக இருக்கிறனால எதுவும் தெரிய மாட்டேது. சாம்சங் பிராண்டு EHSC4. இதோட ரேட் வந்து 450 வருது. நான் வந்து 400க்கு வாங்கினேன். சுப்ரீம் பேரடைஸ் எல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்பான்சர்லாம் கிடையாது. ஸ்பான்சர் பண்ணுற அளவுக்கு நான் சேனலில் வளர்த்தலை. சரி, இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இது ஓப்பன் கூட பண்ணல. செக் பண்ணவும் இல்லை, ஒர்க் ஆகுமான்னு கூட தெரில. சரி, ஓப்பன் பண்ணி ஃபாஸ்ட்டாக வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன்.
அவ்வளோதான், பெருசாலாம் எதுவும் கிடையாது. இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். இயர்ஃபோன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 4 இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2 சின்ன சைஸ், 2 பெரிய சைஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அன்பாக்சிங் பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப், தம்ஸ் அப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் எல்லாமே அழுத்திடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.